உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு காரியத்தினால சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்க இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பயத்தை போக்குகிற தகப்பன். இன்றைக்கு உலகமும் உலகத்தில் உள்ள மனிதர்களும் நம்மளை பயங்காட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், வார்த்தையினாலே நம்முடைய இருதயத்தை குத்தி கிழிக்கிறார்கள். இன்றைக்கு மனிதனுடைய வார்த்தைகள் சவால் நிறைந்த வார்த்தைகளா இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தைகள் அழிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை தவறுக்கு ஏதுவான காரியங்களை நடத்துகிறதுக்கு விதமா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உனக்கு உதவி செய்வேன். நீ ஏன் கலங்கி போயிருக்கிறாய்? நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? நான் அற்புதங்களை செய்கிற தேவன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை உயர்த்துகிற தேவன் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மனிதனை பார்த்து பயப்படுகிறாய்? நீ ஏன் சத்துருவை பார்த்து பயப்படுகிறாய்? ஏன் நீ கலங்கி போயிருக்கிறாய்? ஏன் கடன் பிரச்சனை நிமித்தம் நீ கலங்கி போயிருக்கிறாய்? அநேக காரியங்களை குறித்து நீ ஏன் கலங்கி போயிருக்கிறாய்? உன் தேவனாகிய கர்த்தர் உன் அருகில் இருக்கும் பொழுது, உங்க தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற நபர்களா இருப்பீர்களே ஆனால், அனுதினமும் தேவனை தேடுகிற நபர்களா இருப்பீர்களே ஆனால், தேவனுக்கு முன்பாக உத்தமமும் உண்மையுமாய் பரிசுத்தமாய் இருக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார், பயத்தை போக்குவார், பிரச்சனையை மாற்றுவார், தடைகளை உடைப்பார், உங்களுக்கு வழிகளை திறப்பார், உங்களை ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நேராய் அவர் உங்களை நடத்தி செல்லுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை தேற்றுகிற தகப்பன், எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிற தெய்வம், எங்களை உற்சாகப்படுத்துகிற தெய்வம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் யாராவது பயந்து போயிருக்கலாம், மனிதரை பார்த்து பயந்து போயிருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் நடக்கிற காரியங்களை நினைத்து பயந்து போயிருக்கலாம். இன்றைக்கு பயத்தை போக்கி உங்களை ஆசீர்வதியும், வழிகளை திறங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.